வெல்கம் டு வி ஷைன் அகாடமி. நாம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதுபோல் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் 13/2/2019 ஆண்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள். தமிழகத்தின் கூடுதல் தேர்தல் அதிகாரியாக எம் பாலாஜி மற்றும் வி ராஜராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டோட தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யபிரதா சாகு. இவங்க எம்எல்ஏ அண்ட் எம்பி தேர்தலை கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் பெரோஸ்கான். இவங்க உள்ளாட்சி தேர்தலை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? இதற்கான ஆன்சர் மாலிக் பெரோஸ்கான். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். இதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமாச்சல பிரதேசத்தின் உணவு சேகரிக்கும் முறைக்கு ஊக்கமளித்து உணவு வீணாவதை தடுப்பதற்காக முதல் மெகா உணவு பூங்காவானது உன்னா மாவட்டத்தில் அமைய உள்ளது. இமாச்சல பிரதேசத்தோட வின்டர் கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்மசாலா. சம்மர் கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்லா. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமாச்சல பிரதேசத்தின் முதல் மெகா உணவு பூங்கா எங்கு அமைய உள்ளது? இதற்கான ஆன்சர் உன்னா மாவட்டம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளுக்கு இடையே மருத்துவ மற்றும் ஹோமியோபதி மரபுசார் அமைப்புகளின் துறைகள் மீது ஒத்துழைப்பு நல்கிடுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. இதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த நியூஸ்லேருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா எந்த நாட்டுடன் மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறையில் ஒத்துழைப்பதற்கான ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் பிரேசில். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள். உலக நாடுகள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு சிறந்த நடைமுறைகள் மற்றும் தீர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தனித்துவமான தளத்தை வழங்குவதற்காக உலக அரசின் உச்சி மாநாட்டின் 7வது பதிப்பு துபாயில் நடைபெற உள்ளது. இந்த மாநாடு உலகம் முழுவதும் உள்ள அரசாங்கத்தோட எதிர்காலத்தை ஜட்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக அரசின் உச்சி மாநாடு 2019 எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் துபாய். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது விளையாட்டு நிகழ்வுகள். சென்னை ஓப்பன் டென்னிஸ் போட்டி 2019 கொரண்டின் மவுண்டட் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஓப்பன் டென்னிஸ் போட்டி 2019 சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் கொரண்டின் மவுண்டட். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். உலக டென்னிஸ் வீரர்களின் தரவரிசை பட்டியலை சர்வதேச டென்னிஸ் கழகம் வெளியிட்டுள்ளது. மென் சிங்கல்ல ஜோகோவிச் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் ரஃபேல் நடால் செகண்ட் பிளேஸ்லையும் இருக்காங்க. பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் 97th பிளேஸில் இருக்காங்க. இவங்க இந்திய வீரர். இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக டென்னிஸ் வீரர்களின் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த வீரர் யார்? இதற்கான ஆன்சர் ஜோகோவிச். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். உலக வானொலி தினம் February 13. யுனைடெட் நேஷன் 2013 February 13 உலக ரேடியோ தினமாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 2019 தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உரையாடல், சகிப்புத்தன்மை மற்றும் அமைதி. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஆண்டில் உலக ரேடியோ தின மைய கருத்து என்ன? இதற்கான ஆன்சர் உரையாடல், சகிப்புத்தன்மை மற்றும் அமைதி. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது நியமனங்கள். பூடான் நாட்டிற்கான இந்திய தூதராக ருஜிரா காம்கோச் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவங்க சவுத் ஆப்பிரிக்காவோட ஹை கமிஷனராக இருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூடான் நாட்டிற்கான இந்திய தூதராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ருஜிரா காம்கோச். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது புத்தகங்கள். ராகேஷ் ஆனந்த் பக்ஷி என்பவர் எழுதிய லெட்ஸ் டாக் ஆன் இயர் கன்வர்சேஷன் வித் ரேடியோ பிரசன்டர் என்ற புத்தகம் உலக வானொலி தினமான February 13 அன்று வெளியிடப்பட்டது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் டாக் ஆன் இயர் கன்வர்சேஷன் வித் ரேடியோ பிரசன்டர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இதற்கான ஆன்சர் ராகேஷ் ஆனந்த் பக்ஷி. ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நாம் நேற்று கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2018 ஜியோஸ் அமைதி பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. செகண்ட் கொஸ்டின், சர்வதேச சூரிய ஆற்றல் கூட்டமைப்பின் முதலாவது மாநாடு நடந்த நகரம் எது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. தேர்ட் கொஸ்டின், எந்த மாநிலத்தில் த காஃபி டே மால்நான் அல்ட்ரா மாரத்தான் 2018 தொடங்கியுள்ளது? இதற்கான ஆன்சர் கர்நாடகா. ஃபோர்த் கொஸ்டின், எந்த நாடு உலகின் மிக நீண்ட கடல் பாலத்தை திறந்துள்ளது? இதற்கான ஆன்சர் சீனா. ஃபிஃப்த் கொஸ்டின், எங்கு ஒரே கூரையின் கீழ் இயங்கும் உலகின் மிகப்பெரிய விமான நிலையம் திறக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் இஸ்தான்புல். ஓகே, நேற்றுக்குரிய ஆன்சர் எல்லாம் பார்த்தாச்சு.
இப்போ நாம் இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எங்கு 27வது அணுப்பிணைவு ஆற்றல் மாநாடு தொடங்கியுள்ளது? செகண்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் பொறியில்லா ரயில் எது? தேர்ட் கொஸ்டின், எங்கு இந்தியாவின் முதலாவது நீதி நகரம் அமைய உள்ளது? ஃபோர்த் கொஸ்டின், அண்மையில் உலக சுகாதார அமைப்பால் தொடங்கப்பட்ட அமைப்பு எது? ஃபிஃப்த் கொஸ்டின், 2018 இந்தியாவின் எந்த ஆண்டை ஃபுல்பாத்தி திருவிழா கொண்டாடப்பட்டது? ஓகே, இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதற்கான ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ரிவியஸ் கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு இதற்கான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நாங்களும் இதற்கான ஆன்சர் டுமாரோ கரண்ட் அஃபேர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கனாலும் கரண்ட் அப்டேட்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.